கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரின் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது. அவருடைய தெய்வீக திருவுளத்தின் காரியங்கள் நிறைவேறுகின்ற செயல்பாடுகள் எல்லா மக்களுக்கும் இறைவசன வார்த்தைகள் செல்லப்பட வேண்டும் என்று அவர் திட்டத்தோடு கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய திருவுளத்தை கேட்பதற்காக செயல்படுத்துவதற்காக நாம் கடந்து வருகிறோம். ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். ஆண்டவரை எங்கள் மீது நீ வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பின் மித்தமாகவே எங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக, விடுதலையாக, ஆசிரியராக அமைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே ஆண்டுடைய போர் ஆயுதத்தை பற்றி பார்த்தோம். ஆண்டுடைய போர் ஆயுதம், அந்த ஆண்டுடைய போர் ஆயுதம் ஆண்டவர் தருகின்ற போர் ஆயுதம் புனித பவுல் சொன்ன வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டது. அது அரணை தவிர்த்து உடைக்கக்கூடிய போர் ஆயுதம் என்று அந்த ஆயுதம் பார்க்கிற பொழுது, முதலாவது ஆண்டுடைய திருப்பெயர், இரண்டாவது ஆண்டுடைய திருவசனம், மூன்றாவது ஜெபம், நான்காவது தூய ஆவியான நிலையில் அப்படியே கொண்டு போகணும். தூய வழி அந்த செய்தியானது அநேகருக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமும் உள்ளத்திலே தட்டி எழுப்புவதாகவும் இருந்திருக்கிறது. எல்லா துதிகன மகிமையும் அருமை ஆண்டவருக்கே, அருமை ஆண்டவருக்கே. பிரியமானவர்களே, அதை பார்த்த கேட்ட சில சகோதர சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அவர்கள் கூறினார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அவர் சொன்னார்கள், பிரதர், நீ சொன்னீங்க இல்லைங்களா, இறைவசன வார்த்தையில் பைபிளில் சொல்லப்படாத வார்த்தையே எதுவுமே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம், இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டோம் பிரதர் சொன்னாங்க. அந்த அவர் சொல்லப்படாத வார்த்தையே ஒன்றுமே இல்லை. அவர் மீது அனுபவித்திருக்கிற ஆண்டவர், நம்ம படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அருமை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு வழிநடத்துகிற காரியங்களாக, ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துகிற காரியங்களாகத்தான் இந்த அமைப்பு இருக்கிறது. இறைவசன வார்த்தை சொல்லப்படாத வார்த்தையில் இருக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கைக்கோ, தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ, உலக வாழ்க்கைக்கோ, ஆன்மீக வாழ்க்கை, எது எல்லாத்துக்குமே இதில் பைபிளில் இருக்கிறது. பார்ப்போம். நாம் ஏற்படுத்தும் ஏசியாவில் 34ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை தயவுசெய்து நாளிலே அதை நான் அதோடு தொடர்ந்து வரலாம் விரும்புகிறேன். தூய ஆவியான உணர்த்துகிற நாளை மீண்டும் அதை கொண்டு வர விரும்புகிறேன். ஏசியாவிலே 34ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவரின் ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள். ஆண்டவருடைய ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது.
ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அவருடைய ஆவிதான் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆவிதான் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்தது என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது எத்தனை ஆவியான் தான் எல்லாம் ஒருங்கிணைத்தது. இந்த வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் வாய்மொழிந்த வார்த்தை அது தூய ஆவியானவரே அதை ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறார். அன்று தண்ணீர் மீது ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தை வந்தது, கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வர வர அதெல்லாம் உண்டாகிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், மழை உண்டாக, வானம் உண்டாக, ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அது அப்படி சொல்ல சொல்ல அந்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசன வார்த்தைகள் அப்படி என்றால், இந்த வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை நாம் கேட்டு கடந்து வருகிற பொழுது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். தூய ஆவியானவர் அதை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே தானே அன்னை மரியாள் ஆவியானவர் அந்த வானத்தை சொல்கிறார், ஆவியானவர் உன்மீது வருவாங்க, ஆதலால் சொன்னாங்க. வார்த்தை அங்கே குழந்தை இருக்கு இல்லைங்களா? சிந்திக்க வேண்டிய கருத்து பார்க்கணும் பிரியமானவர்களே. அதிலே ஆண்டவரின் வாய்மொழிந்த கட்டளை இதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வாய்மொழிந்த கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதே ஏசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். நிறைய சகோதரன் நான் சொல்றதுலாம் இருக்குது. குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், குறிச்சுக்கிடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை அதை சொல்கிறோம் கேட்டிருக்கோம். ஏசாயாவில் 40ஆம் 24 சொல்லப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவர் வாய்மொழிந்த வார்த்தையில் அப்படின்னு ஒவ்வொன்று உருவாக்கிட்டு இருக்கிறது. அது அழகாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன வருது? அன்னைக்கு தொடக்காலத்தில் நடக்கப்பட்ட நிகழ்வு தான் இங்கே கொண்டு வருகிறார், அங்கே கொண்டு வருகிறாருக்கு. எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையானது நமக்கு வாழ்வாக அமைந்து கொண்டே இருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால் கண்டுக்கும். இன்று நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை விசுவசியுங்கள் என்கிற ஒரு கருத்திலே என்ன சொன்னதால இந்த வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை விசுவசியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு இருக்கும் என்ற நிலையிலே நாம் கொண்டு வருகிறோம். இதை நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, பைபிளில் பார்க்கிற பொழுது எத்தனையோ மக்கள் எப்படியெல்லாம் இறைவசன வார்த்தையை வாசித்து கேட்டு அதை வாழ்வாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பூரித்து போய்விடும். அது வாழ்வாக்கி கிடந்து வந்திருக்கும். முதலாவது தொடக்க நூல் எடுத்துனாக்க நீ பார்க்கணும். கடவுள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்தா, மனுஷனை படைத்தார். அது இப்போ அப்படியே வந்துட்டு இருந்தார். உலகத்தில் பார்க்கிற பொழுது எல்லாம் பாவம் நிறைந்து போனது. இந்த பாவம் நிறைந்து போகிற காலகட்டத்திலே எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க பார்க்கணும். இந்த வசனத்தை வார்த்தையில் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது எல்லாம் பாவம் நிறைஞ்சு போயிருக்கும் பொழுது கடவுள் நோவாவை பார்க்கிறார். நோவா மற்றும் ஆண்டுடைய பார்வையிலே உத்தமனாக, நேர்மை உள்ளவனாக, கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமுள்ள மனிதனாக வாழ்கிறார். கடவுள் நோவாவிடம் சொல்லுகிறார், நோவா, நீ ஒரு பெட்டகம் கட்டு, ஒரு பெட்டகம் கட்டு. அந்த பெட்டகத்தில் நீயும் குடும்பத்தாரும் போங்க. நான் இந்த உலகத்தெல்லாம் நீர்னால் அழிப்பேன். என் அன்பானவர்களே, இந்த காலம், இந்த திருவருகை காலம் இல்லைங்களா? இந்த திருவருகை காலத்தில் நீங்கள் ஆலயத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். முதல் ஒரு கேண்டல் மெழுகுபத்தி,
2வது மெழுகுவர்த்தி, 3வது ஒவ்வொரு வாரத்துக்கும் சொன்னான். முதல் மெழுகுவர்த்தி பற்ற வைத்த நான் அன்று பார்க்க. அன்றைய வாசகம் என்ன தெரியுங்களா? நற்செய்தி வாசகம் இந்த வாசகம் தான். மத்தேயு 24 வசனத்தில் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான். நோவா காலத்தில் இருந்து போல மானிட மகன் வருகையும் இருக்கும். மத்தேயுவில் 24 அதிகாரத்தில் 37 முதல் 42 வசனம் நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு முதல் வாசகம், அந்த கேண்டில் ஒரு கேண்டில் மெழுகுவர்த்தி பற்ற வச்ச அந்த நாள் முதல் வாரத்தில் சொல்லப்பட்டது. நோவா காலத்திலே இருந்து போல மானிட மகன் வருகை இருக்கும். வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் அடிச்சு எல்லாம் அழிக்கிற வரையும் யாரும் ஒன்று உணரப்படவில்லை என்று ஒன்று உணரப்படவில்லை. ஒருவன் அங்கே பார்க்கிற பொழுது ஒருவன் 2 பேர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுக்கப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுக்கப்படுவான். இல்லைங்களா? அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எனவே எந்த நேரம் இருக்கார்கள், எனவே உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் கொண்டு போகிறோம், ஆனால் உண்மையாகவே ஆண்டு வருகை காலத்துக்கு அங்கே கொண்டாந்து வசனங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது. 2 பேர் மாவரைத்து கொண்டிருந்தார்கள், ஒருவர் எடுக்கப்படுவான். 2 பேர் வயலில் வந்தார்கள். அந்த ஒருவன் யார்? நீ பார்க்கிற பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நோவா ஒருவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் பரிசுத்தமாக வந்தான். மற்றவங்க எல்லாருமே அவுட்டாக இருந்தாங்க. எனவே அவரையும் ஆண்டவர் தானே பேலயத்தில் வச்சு அப்படியே மேலே தூக்கிட்டார். எல்லாம் மலம் அழிஞ்சு போனது. நீங்கள் எடுத்தா படித்து பார்த்து முதல்ல சொல்லிருப்பாங்க, கோயில் ஆழத்தில் படிச்சுருப்பீங்க. அது பார்த்து எல்லாம் அழிஞ்சு போனது. இந்த கருத்தை பார்க்கிற பொழுது இந்த தொடக்க நூலில் நோவாவுடைய காரியங்களை பார்க்கணும் இருக்கு. எடுத்துட்டு எல்லாரும் தொடக்க நூலை நீ பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் நாம் 11 முதல் 22 வசனத்தினை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக குறிமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதில் அது நீ பார்க்க நோவா காலத்தில் முதல் இருக்கும். அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை படிக்கலாம். நோவாவின் வழி மரபினர் இவர்களே, தம் காலத்தவர்கள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். கடவுளோடு கூட நடந்தார். என்ன ஒரு வசனம் பாருங்க. எல்லா மக்களும் பாவத்தில் அழிஞ்சு நின்றிருந்தார்கள். ஆனால் நோவா மாத்திரம் அங்கே உண்மையாக உயிரோட வந்துட்டு இருக்காரு. அங்கே குறித்து வச்சுக்கிடுங்க. அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கின்றிருக்கும், எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கின்றிருக்கும். அப்போ பார்க்குற பொழுது அந்த அவருடைய வாழ்க்கைக்கு எல்லாம் இருக்கும். அடுத்த 11வது வசனத்தை நீ படித்து பார்க்கிற முடியும், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண் உலகு சீர்கெட்டிருந்தது, பூ உலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. அப்போ அதனால நீ படிப்பினாக்க அந்த நோவா மாத்திரம் ஆண்டவர் தானே எடுத்து விட்டார். அவனும் ஒரு குடும்பத்தார் எடுத்துட்டாங்க, மற்றவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க. கருத்துக்கள் என்ன பண்றீங்க? அந்த நாளில் எப்படி உலகமெல்லாம் பாவத்தை நிறைந்து போல அதே போல இந்த நாளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் நோவாய் போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால், அன்று நோவாய் எப்படி பேழைத்தில் எடுத்துக்கொண்டு பண்ணாரோ அதே போல நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2 பேர் மாவரைத்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவள் நீங்கள் தான், சகோதரியே நீங்கள் தான் கொண்டு வரணும், பரிசுத்தமான நிலையில் கொண்டு வரணும். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் எடுக்கப்பட்டான். அது நீங்களும் நானும் அப்படி கொண்டு வரணும். அது மேலே போறதற்கான காரியங்களை கொண்டு வரணும். எத்தனை அருமையான கருத்து. இதை குறித்து நீ பார்ப்பினாக்க அந்த எல்லாவற்றையும் அந்த நோவா பட்டையை கட்ட சொல்றார். கடவுள் சொல்றாரு, ஒரு பேழையை உடம்படிக்கை பேழையை நீ கட்டு, நோவான் கட்டுன்னு சொல்றாரு. இருக்கும் அந்த 22வது வசனத்தை நினைக்கிறேன். அது அப்படியே கொண்டு வந்து நான் படிச்சுனாக்க 22வது வசனத்தை பார்க்கணும். கடவுள் சொல்றாரு,
இப்படி பேழையை கட்டு, இந்த நீட்டத்துக்கு, இந்த அகலத்துக்கு, இந்த உயரத்துக்கு, இந்த ஸ்டெப்ல கட்டுன்னு சொல்றாரு. அவரு அப்படியே கட்டுறாரு. என்ன எனக்கு தயவுசெய்து நீங்க அந்த 24 படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கடவுள் தனக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிச்ச பின்னாடி தான் அங்கே மழை உண்டானது. தொடர்ந்து மழை பெஞ்சு எல்லாம் அழிச்சிட்டு போனது. இல்லைங்களா? நோவா கட்டளை கடைபிடித்தார். நாமளும் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடித்து கடந்து வருகிற பொழுது உண்மையின் நெறியிலே கடந்து வருவோம். ஆண்டுக்குள்ளாய் கடந்து போக முடியும். அவர் நம்ம லிட் பண்ணுவராக இருக்கிறார். என்னக்குன்னு வருகின்றது அந்த 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த அதிலே 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் இருக்கும். அந்த 7ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் 23வது வசனத்தை நீ படிச்சு நான் சொன்ன வசனத்தை வார்த்தைகள் எப்படி கொண்டு வருகிறது பாருங்க. அந்த வார்த்தை நோவா 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 பரிசுத்தமான நிலையில் வாழ்ந்தார், கடவுளோடு கூட நடந்தார். அதனால கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவர் சொல்ற மாதிரிலாம் செஞ்சு அவங்க போனார்ன்ட்டுக்கு. அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 23வது வசனத்தை நீ படிப்பீங்களா? 23 தான் கடைசி இருக்கு. அந்த வசனத்தை நீ படிச்சு பார்ப்பீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண் உலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர். இந்த நாள் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் உள்ளத்தை தொட்டது. பிரியமானவர்களே, நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டு வந்த வார்த்தையை நம்பினார் கொண்டு வந்திருக்கும். எபிரேய திருமுகத்தை பார்க்கிற பொழுது அந்த தலைப்பு என்ன? எபிரேய திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில் தலைப்பு என்ன? அந்த நம்பிக்கையினால அந்த கொண்டு வருகிற நம்பிக்கையின் மேன்மை சொல்லப்பட்டிருக்கு. அதில் நோவா குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து பாருங்கண்ணா. நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசன வார்த்தைகளை கொண்டு வருகிற பொழுது அது ஆசீர்வாதம். இதோ நாம் போனோம் என்று இல்லை. அதனால்தான் ஆண்டுடைய வார்த்தையை விசுவசியுங்கள். நீ பார்க்கணும், நோவா பெட்டகத்தை பேலையை கட்டிருக்கிறாரு, பெட்டகத்தை கட்டிருக்கிறாரு. அங்கே வரவும் போகிறவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? என்னடா நோவா இன்னொன்று கட்டிட்டு இருக்கிற? ஒரு பேலை கட்டிருக்கேன், பெட்டகத்தை கட்டிருக்கிற. எதுக்குடா கட்டிருக்கிற சொல்லிருப்பார். ஆண்டவர் இந்த உள்ளத்தெல்லாம் அழிச்சிட்டு போறாரான் பெட்டகத்தை சொன்னார். சரியான பைத்தியக்காரன் ஆடாடே ஆண்டவரும் அழிக்கிறாராம். வெள்ளம் வந்து மழை வந்து வெள்ளம் வந்து அழிக்கிற வரை ஒருவரும் உணரப்படவில்லை. இதை குறித்து நீ பார்ப்பனாக்க புதிய ஏற்பாட்டில் கூட அந்த பேதுரு சொல்லுவார், நோவா காலத்தில் இருந்து போலதான் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, பேலையை கட்டி எல்லாம் வந்து போகும்போது உணரப்படவில்லை. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டுக்குள்ளாய் கடந்து வரணும். வார்த்தையை விசுவசிக்கணும். வார்த்தையை விசுவசித்து கடந்து வருகிற பொழுது நாம் ஆண்டுக்குள்ளாய் கடந்து போகிறதா இருக்கும். நோவா. அடுத்தது நான் ஆபிரகாமை கொண்டு வருகிறேன். எப்படிலாம் வார்த்தையை விசுவசித்தார்கள் பார்க்கணும். கட்டாந்தரையிலே கப்பல் கட்டி கடந்து போனார். வார்த்தையை நம்பினார். இல்லைங்களா? நாமளும் இறைவசன வார்த்தையை நம்பி கடந்து வருகிற பொழுது உலகத்திலே ஆசீர்வாதம், உலகத்திலே ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்விக்கப்பட்டவர்களாய் கடந்து போவோம். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்விக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நிலை வாழ்வு நினைக்கும். ஆபிரகாம் எடுத்துக்கிடலாம். ஆபிரகாம் எடுக்கிற பொழுது அதே தொடக்க நூலில் பார்க்கிற பொழுது எடுங்க. தொடக்க நூல் எடுத்துட்டீங்களா? 12ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து படிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமை தேர்ந்து கொள்ளுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் 1 3 வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். அந்த ஆபிரகாம் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எப்படி கடந்து போகிறார். அந்த நாம் நோவா பற்றி பார்த்தோம். இப்போ ஆபிரகாம் பற்றி பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்திலே முதல் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி,
உன் நாட்டிலிருந்தும் உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் இனத்திடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு உன் தந்தையிடமிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். நான் காண்பிக்கும் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசிக்குருவருக்கு நான் ஆசி வழங்குவேன். உனக்கு ஆசிக்குருவருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆசி பெறும் என்றார். ஆபிரகாம் கிட்ட கடவுள் இப்படி சொன்னாருங்க இல்லைங்களா? அந்த வார்த்தையை அந்த ஆபிரகாம் நம்புறார், விசுவசிக்கிறார் இல்லைங்களா? அப்படி விசுவசிக்க எப்படி போனாட்டுக்கு ஆபிரகாம் நோக்கி உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தால் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு உனக்கு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். காண்பிக்கிற நாட்டுக்கு போன்னு சொன்னார். காண்பிக்கிற நாடு, நான் சொல்ற நாட்டுக்கு போன்னு சொன்னாக்க அது பெங்களூரோ லண்டனோ அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடு இருக்கலாம், அங்க போன்னு சொல்லார் இல்லைங்களா? காண்பிக்கிற நாட்டுக்குன்னு சொன்னாக்க எப்படிக்கும்? அப்போ ஆபிரகாம் அங்கே மனைவியெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாரு. அங்கே போகிறவங்க சொல்லிட்டு கேட்டுப்பாங்க, எடா ஆபிரகாம் எங்கடா புறப்பட்ட? எனக்கு எங்கடா புறப்பட்டுன்னு என்ன பதில் சொல்லிட்டு இருப்பாரு? எபிரேயர் திருமுகத்தில் 11ஆம் அதிகாரத்தை நம்பிக்கை பற்றி சொல்றீங்களா? அந்த நம்பிக்கைன்னு பார்க்குற பொழுது எபிரேயர் திருமுகத்தில் ஆபிரகாம் பற்றி சொல்லுவார். அதில் எபிரேயர் திருமுகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீ பாப்பீங்கன்னாக்க அங்கே அவர் சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தை உள்ளத்தை அப்படி பச்சரியும் நிற்கும். அவர் கேட்குறாங்க, எங்க ஆபிரகாம் கேட்குறாங்க, ஆபிரகாம் எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பதில் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். எப்படி சொல்லிட்டு இருக்கிறார்? 11ல் 8வது வசனம், ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் தெரியாமல் இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். எப்படி வார்த்தை அவர் விசுவசித்து கடந்து போறான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தையாக மாறினார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மகனா மாறினான். ஆண்டுடைய வசன வார்த்தையை விசுவசிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை விசுவசிக்கிற பொழுது ஆசீர்வாதம் தான். அதுதான் நான் முதல்ல ஏசாயால 34ஆம் அதிகாரத்தில் 12 வசனம், சொல்லப்பட்டது அனைத்தும் நமக்காக சொல்லப்பட்டது அனைவருக்கும். அந்த வார்த்தையை எடுத்து நம் பைபிளை படிக்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு கொண்டு வரணும். ஆண்டபடி நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னமரியா சொன்னது போல நாமளும் கொண்டு வரணும். அப்போ கொண்டு வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தினத்திலே நோவாவை குறித்து தொடக்க நூல் நோவாவை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? நோவா இந்த உலகம் எல்லாம் பாவத்தில் நிறைந்திருக்கிற பொழுது நோவா மற்றும் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடித்து ஃபஸ்ட்டு உண்மை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார். ஒரு பெட்டகம் அவர் சொன்னார், ஒரு பெட்டகம் செய்ய சொன்னார். அதே மாதிரி செஞ்சு மேலே போயிட்டு எல்லாரும் பாதுகாப்போம் வந்தார் இல்லைங்களா? பார்க்கிறோம் தெரிஞ்சது. அதே போல் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் அவர் சொல்றாரு, உன்னுடைய நாட்டையும் தேசத்தையும் எல்லாம் மக்களும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்க தேசம் போன்னு சொன்னார். வார்த்தையை அவர் கடைபிடித்து போனார். எப்படி பார்க்கணும் இல்லைங்களா? அங்கே போகிற பொழுதுன்ட்டு அதன் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடக்க நூல் எடுத்துக்கிடுங்க. தொடக்க நூல் எடுக்கிற பொழுது அந்த ஆபிரகாம் பற்றி நாம் அப்படியே பார்த்தோம். ஆசீர்வாதத்தை பற்றி ஆபிரகாம் பற்றி நாம் பார்த்தோம். இந்த ஆபிரகாம் பற்றி பார்க்குற பொழுது இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்குற பொழுது ஆபிரகாம் பற்றி பார்க்குற பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கை வைக்கத்தை நான் பார்க்குற பொழுதெல்லாம் எபிரேயர் திருமுகத்தலாம் எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும். நம்பிக்கையின் மேன்மைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அது ஆபிரகாம் குறித்து அவங்க சொல்லப்பட்டு வார்த்தைன்னு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்க தயவுசெய்து எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுருக்கிறீங்க.
பைபிள் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்ல சொல்ல எடுங்க படிங்க. இல்லை சில நேரத்தில் நான் சொல்லுகிற பொழுது அது குறிச்சிக்கிடுங்க. கீழே எழுதியிருக்காங்க, குறிச்சிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீ பார்க்கலான்னாக்க, இந்த ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனார்ங்கிற சொல்லுங்க, எங்கே போவது என்று தெரியாதிருக்கிற பொழுது அவர் அப்படி புறப்பட்டு போனார் சொல்லுது. எப்படி எங்கே போகிறான்னு தெரியாதிருக்க பொழுது அவர் அப்படியாய் போனார் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நேற்று தினத்தில் பார்த்தோம். சரி, இப்போ அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வரேன் பார்க்கணுன்றிருக்கு. ஆபிரகாம் கொண்டு போனார் இல்லைங்களா? ஆபிரகாம் குழந்தை இல்லை. ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை. கடவுள் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்து அப்படி நான் மேம்படுத்துன்னு சொல்கிறார். நாள் கடந்து போச்சு. இவருக்கும் வயசாகி போச்சு. அந்த அம்மாவுக்கும் கர்ப்பப்பையில் அடைக்கப்பட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆபிரகாம் எப்படி விசுவசித்தான்றதை அந்த ரோமர் புத்தகம் எடுங்க. ரோமர் புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதில் இந்த எபிரேயர் சொல்லப்பட்ட அந்த சாராளை பற்றி அவங்க சொல்லப்பட்டிருக்கோம். குச்சிக்கிடுங்க. அப்புறமேல இந்த எபிரேயரில் இந்த ரோமர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனம் இந்த 19, 20, 21 வசனம். ரோமர் 19, 4, 19, 20, 21 வசனம். ஹோலி ஸ்பிரிட் கரெக்ட். ஹோலி ஸ்பிரிட் அடுங்க. தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால், பாருங்க, அதே தான். ஆபிரகாம் தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமக்கு உடலும் சாராளுடைய கருப்பையும் செத்ததை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. கடவுளுடைய வாக்குறுதி பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். இந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி ஆட்டி படிக்கிறாரு பிரதர். நீங்களும் நானும் தான் அந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி ஆடிட்டு இருக்கு. என்ன இல்லைங்களா? நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். சில வேலையில பார்க்கிற பொழுது சில சகோதரிகள் திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைனாக்க உடனே நினைச்சுக்கிறாங்க. 5-6 வருஷம் இருக்கா செஞ்சு போயிடுவான்னு. கடவுளுடைய வார்த்தை உயிரில்தான் இருக்கிறது. இது நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் சில சகோதரிகள் இறைவசன வார்த்தையை விசுவசித்து வாழ்வாக்கி கொண்டாலும் உண்டு. ஆபிரகாமை போல விசுவசித்து வாழ்வாக்கி கொண்டும் உண்டு. நான் அவர்களுக்கு சொல்லுவேன், படிச்ச 30 அதில் சொல்லப்படாத வார்த்தை பண்ணுறதுக்கு போது அந்த கர்ப்பிணியாக குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லப்படுகிற வார்த்தை எங்கே? உதாரணத்துக்கு ஏசியாவில் கடைசி அதிகாரம் 66ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அந்த வசனத்தை நான் சில வேலையில் பிரதர் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 வருஷம் ஆச்சு பிரதர், 5 வருஷம் ஆச்சு பிரதர், குழந்தை இல்லை பிரதர், நாங்கள் போட்டோம்னுவாங்க. நான் சொல்லுவேன், சகோதரா நீங்கள் பைபிள் படிக்கலான்னு கேட்பேன். பைபிள் சில பேர் நல்லா சொல்லுவாங்க, ஆமாம் சொல்லுவாங்க. சில வார்த்தை என் அன்பாவுடைய பார்க்கும் ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அன்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போலவே இந்த வார்த்தையும் நமக்கு இருக்கிறது. படிக்கணும், பார்க்கலாம். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். குழந்தை திருமணம் ஆகிட்டு 5-6 வருஷம் 4 வருஷம் குழந்தை பாய்க்கலன்னு சொல்றீங்களே சகோதரியே, உங்கள் கடவுள் சொல்றார். அந்த வார்த்தையை நீங்க நம்ப முடியுமா? ஆபிரகாமை போல நம்ப முடியுமா? ஆபிரகாமை போல நீ நம்பினாக்க இன்னைக்கும் பார்க்கணும். நான் அன்னை மரியாதை பற்றி நான் அடுத்து சொல்ல வருகிறேன். ஆபிரகாம் அப்படியே விசுவசித்தார்.
100 வயதுல ஈசாக்கை அவர் பெற்றெடுத்தார். பார்க்கணும். நாமளும் இறைவசன வார்த்தையை நாம் விசுவசிக்கிற பொழுது அது நமக்கு வாழ்வாக மாறுகிறதா இருக்கிறது. நான் இந்த பைபிள் நானும் ஒரு காலத்தில் படிக்கல, 2வது ஆண்டு வார்த்தை விசுவசித்து கடந்து போகல. ஆனால் ஒவ்வொரு வசன வார்த்தையும் கடந்து போகினது. ஞாபகம் என் ஊழியத்தின் நான் இந்த வார்த்தையை விசுவசிக்கிறது போது நான் ஒரு சின்ன தூயான் உணர்த்துற ஒரு சின்ன உதாரணத்தை நான் சாட்சியமாக கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே நான் இதே தெருவா நானும் சகோதரரும் தெருவா ஊரா வில்லேஜா கிராமமாக போயிட்டு இருப்போம். போயிட்டு இருப்போம். குடும்பத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். குடும்பத்தில் நாலு பிள்ளைங்க, அப்பா அம்மா, நானும் கேட்டுக்கோம். 8 பேர். வருமானம் மிக குறைவு, மிலிட்ரி பென்ஷன் தான். ஒரு நாள் என்னுடைய மனைவி நான் இங்கேயே போயிட்டு வரும் பொழுது ரொம்ப வறுமை, சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலை இருந்தது. என்னுடைய மனைவி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 5ஆம் கிளாஸ் தான் படித்தவங்க. பைபிள் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எப்பயுமே முட்டி போட்டு கீழே குனிஞ்சு அப்படியே கூட்டி படிப்பாங்க. என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அன்றைக்கி வெளியே போயிட்டு வந்திருக்கேன், அப்போ ஏங்க இந்த மலாக்கிய புத்தகத்தை நீ படிச்சிங்களான்னு கேட்டாங்க. மலாக்கிய புத்தகமா? நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். பைபிள் எத்தனை வாட்டி படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் கேட்டது மலாக்கிய புத்தகம் படிச்சிங்களான்னு கேட்டேன். படிச்சிருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுங்கன்னாங்க. மலாக்கிய 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி சொல்லுங்கன்னாங்க. நானும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்தேன். அதில் மறந்து போச்சு இன்னைக்கு வாங்க சொன்னான். முட்டி போட்டு படிச்சிருக்கிற இடத்துல நானும் போயிட்டு உட்காந்தேன், பைபிள் எடுத்து போயிட்டேன். அந்த மலாக்கிய 3ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அந்த 10ஆம் வசனம் அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் 8, 9, 10 வசனம். அந்த 8, 9, 10 வசனத்தை எங்கள் ஒய்ஃபு இது படிங்கன்னு சொன்னான். நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ எடுத்துருக்கீங்க தானே எல்லாரும்? கரெக்டு படிக்கு. உண்மையில் நான் சில சகோதர பார்க்கும்போது எல்லாம் சொல்ல அப்படியே எடுத்துடுவாங்க, எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க. மலாக்கிய 3ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 அந்த வசனத்தை படித்து பாருங்க. நான் படித்தேன், அப்போ தான் முத படித்தேன். அப்போ நிறைய வாட்டி படித்தேன், ஆனால் கூட வார்த்தையில் நிறுத்திக்கிறது தான். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? மனிதன் கடவுளை கொள்ளையடிக்க முடியும். நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகின்றீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10ல் 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான். நீங்கள் கொடுக்க வேண்டிய 10ல் 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான். நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த பழைய மொழிபெயர்ப்பு சோதித்து பாருங்கள், கொடுத்து பாரு, சோதித்து பாருங்க சொல்லுவார். சோதித்து பாருங்கள் சொல்றாரு. பழைய மொழிபெயர்ப்பில் படிச்சது அப்போ படிக்கும்போது எனக்கு அப்படியே கன்னத்தில் பட்டம் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் செய்து எடுத்துருக்கிறேன். ஆனால் என் மனைவி அந்த வசன வார்த்தையை காட்டிட்டாங்க. எனக்கு அப்போ தான் இருக்கு ஆண்டவருக்காக அடுத்த நிலையிலிருந்து என்னுடைய பென்ஷனில் அந்த பின்னாந்து கொடுத்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கும்போது எங்கள் ஒய்ஃபு 10ல் 1 பங்கு எடுத்து ஆண்டவருக்காக தண்ணி எடுத்து வச்சாங்க. ஆண்டவருடையக்காக எடுத்து வச்சாங்க. வைக்கிற பொழுது என் ஆண்டவர் வார்த்தையின் படியாகவே வானத்தின் படியாகவே ஆண்டவர் தானே பொங்கி வடியும்படி ஆசிரியர் கொடுத்தார். எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி நிறைவேறி வந்து கொண்டே இருந்தது. என்ன என் அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கு என் மனைவி கற்றுக் கொடுத்தான்ட்டுக்கு இப்படித்தான்ட்டுக்கு அதிலிருந்து ஒரு குறையும் இல்லை. நாங்கள் நினைப்போன்ட்டுக்கு ஐயோ கிறிஸ்மஸ் வருகிறது, பிள்ளைங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு வேலை பண்ணுறேன். குறைவான சமயத்தில் இருக்குன்னு. ஆனால் அதே வேலையை பார்க்குற பொழுது நான் நினைப்பேன்,
என் ஆண்டவர் அதை விட மேலானவர். உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் திட்டங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் திட்டங்கள் அவரு பாப்பானுக்கு அவருக்கு தேவையானதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு கொண்டாந்து கொடுத்துருவார். யார் வழியாவது எப்படியாவது கொண்டாந்து கொடுத்துருவார். என் அன்பானவர்களே, ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் சுவைக்கலை, என் சகோதரன் சுவைக்கலை, ஞாபகம் எத்தனை பேர் சுவைக்கலை. ஆனால் இறைவசன வார்த்தையை நம்பி கடந்து வருகிற பொழுது அது சுவைக்கிறவர்களாக அனுபவித்து மகிழ்வுகளாக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சுவைக்கலாக இருக்க முடியும். அன்னை அந்த ஆபிரகாம் அப்படி தான் பண்ணிக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோம் நோவாவை பார்த்தோம் இல்லைங்களா? நோவாவை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆபிரகாமை பார்த்தோம். அவர் இப்போ புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்னை மரியாள் என்ன, அந்த அன்னை மரியாளை பற்றி நான் பார்க்கிற பொழுது என் நண்பர்களே, நான்கு வார்த்தை எனக்கு உள்ளத்தில் பகிர்ந்து இருக்கும். அன்னை மரியாளை பார்க்க நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு திருமண ஒப்பந்தம் ஆயிருந்தது. ஆனால் அவர்கள் கூடி வாழப்படவில்லை. அந்த அந்த சூழ்நிலைத்தான் வான தூதர்கள் தோன்றி கபிரியேல் தூதர், கடவுளிலிருந்து புறப்படுகிற கபிரியேல் தூதர் வந்தார். வந்துட்டு அன்னை மரியாளிடம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்னை மரியாள் சொல்லிட்டு, நீங்கள் ஒரு மகனை பெற்றெடுப்பீங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெற்று அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனிச்சு, இந்த நிச்சயதார்த்தாச்சு, ஆனால் ஜாம்பர் வாழல, எப்படி ஆகும்? நான் கணவனை அறியலேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டுடைய ஆவியானவர் அங்கே முன்னால் நடுவில் வாதனால் இருக்கும். அந்த அன்னை மரியாள் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் சொன்னார். பார்க்கணும் என் அன்பானவரே, இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத ஒரு வார்த்தை தான் எது, கன்னி கருவுறுகின்ற வார்த்தை. இந்த காலத்தில் என்ன போயிட்டு இருக்கு, எப்படி என்ன பண்ணுங்க, அதான் இல்லை கடவுளுடைய இயற்கை உண்மையிலான இல்லை. கன்னியான கருவுற முடியுமா? நடக்குது. கண்ணால் காணாத கண்ண முடியாத அவர் அந்த அம்மா ஒத்துக்கு ஒப்புறம், இதோ ஆண்டுடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே என் அன்பார்களே, இதை நான் சொல்லணுன்னாக்க மணிக்கணக்க சொல்ல முடியும். அதை சொன்ன உடனே இங்கே வயிறு உண்டாகிறது, குழந்தை உண்டாகிறது. உடைய உறவினான எலிசபெத்தையுமா இப்போது இன்றி சொல்ல வேண்டாங்க. புறப்பட்டு போகிறான் அந்த அம்மா. உடனே அது படித்து பாருனாக்க உடனே அந்த அன்னை மரியாளுக்கு உடனே விரைந்து சொல்கிறாங்க. அப்படியா என்னுடைய உறவுகளுக்கு அவங்களுக்கு, ஏன்னா எலிசபெத்துக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தை கிடையாதுனாக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரியும், உறவினர் தான் தெரியும். அவங்களுக்கு இப்போ 8வது மாதம் சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா என்ன, அந்த அன்னை மரியாதை தெரியும், உடனே விரைச்சிடுறாங்க. நீ பார்க்கணும், இங்கே கேட்டாங்க, உடனே அடித்து இங்கேருந்து உடனே போகிறாங்க. போயிட்டு அந்த எலிசபெத்தம்மாவை வாழ்த்த போகிறாங்க. நீங்கள் பார்க்கணும், அந்த 45வது வசனத்தை நீ படித்து பாரு, என்ன சொல்லுது? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். யார் சொல்கிற வார்த்தை இது? எலிசபெத்தம்மா சொல்கிறாங்க. எலிசபெத்தம்மா எப்படி ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும் போகிறாங்க, போய் வாழ்த்துறாங்க. வாழ்த்துனுக்கும் வயசில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அக்கா கடவுள் உங்களை ஆசிரிச்சிருக்காங்க அக்கா, ரொம்ப சந்தோஷங்கக்கா, அப்படி வாழ்த்திருப்பாங்க. அப்படி வாழ்த்துகிற பொழுது எலிசபெத்தம்மாள் வைத்திருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியால் துள்ளியது. அந்த வார்த்தை எப்படி கொண்டு வராங்க பாரு, எப்படி இருக்கு நம்முடைய வார்த்தைப்படி எனக்கு பார்க்கும்போது என் அன்பாகுலை அந்த பரிசுத்தாவின் துள்ளுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். பெரியமார்களே, அந்த அன்னை மரியாள் அங்கே போய் வாழ்த்துறாங்க. வாழ்த்துகிற பொழுது இது சொல்லவை எல்லாம் செய்தான் இருக்கும். நான் இது சொல்லணும், நிறைய சொல்லணும். அன்னை மரியாளுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது எழுதிக்கும்
அன்னை மரியாதை ஏன் அந்த வெளிச்சம் அந்த 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற அந்த எலிசபெத் அம்மாள் 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற அந்த எலிசபெத் எனக்கு போகிறோன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த அம்மா உடனே புறப்பட்டு போகிறாங்க. குழந்தை எலிசபெத் அம்மாள் 6 மாதம் வயிற்று குழந்தை வயிற்றில் 6 மாதம் குழந்தை வயிற்று இருக்குது. என் அன்பானவர்களே நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு காட்டிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு கருத்து இதுதான். வார்த்தையை விசுவாசித்தார்கள். இந்த அம்மா வார்த்தையை விசுவாசித்து இப்படி கர்ப்பமானது என்று அங்கே யாருக்கு சொல்றாங்க? 6 மாதம் கர்ப்பிணியா இருக்கிற அந்த எலிசபெத் அம்மா சொல்றாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஆகட்டும் சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? தூய ஆவியினால் நிரப்பப்பட்டதுபடினாலே அந்த அம்மா உணர்ந்து சொல்றாங்க. நீங்க ஒரு மகனா ஆண்டவர் வார்த்தை இருக்கும். சிந்திப்போம் என்றால் எப்படி? இந்த அம்மா அங்கே இருக்குது வேற, அங்கே இருக்குது வாங்க, 2 பேரும் போர் சந்திக்கிறாங்க. குழந்தைக்குள்ளா விழுது. அப்போ அந்த அம்மா பரிசுத்த ஆண்டு சொன்ன வார்த்தைப்படி இருக்கட்டும். இந்த நிலையை இந்த தாய் அன்னை மரியாள் உணர்ந்தபடியினால்தான் கானா ஒரு கல்யாணம் நடக்குது. திருமண மேரேஜ் நடக்குது. அங்கே அன்னை போகிறாங்க. அண்ணனுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கிற பொழுது என் பிரியமானவர்களே, திருமணம் நடக்கிற பொழுது அங்கே போகிறாங்க. அங்கே திராட்சை ரசம் திந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஹெல்ப் பண்ணணும், என்ன பண்ணுறது? முடியாதே. அண்ணன் எல்லாம் குழம்புற அப்படி எல்லாரும் குழம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? திராட்சை பத்தி அமர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடனும் வராங்க. வந்த உடனே அன்னை மரியாள் ஓடி போகிறாங்க. போயிட்டு மகனே ரசம் திந்துருச்சுப்பா, மகனே ரசம் திந்து போச்சுப்பா, கல்யாணத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இயேசு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அம்மா இன்னும் என் நேரம் வரலம்மா, வரலன்னு சொன்னாங்க. நல்லா யோவான் 2ஆம் அதிகாரம் தான் நீங்கள் கல்யாணத்தை அப்புறம் படிச்சுவேன். அம்மா இன்னும் நேரம் வரலம்மான்னு சொல்கிறாங்க. இயேசு தாட்சியோடு கூட அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இன்னும் நேரம் வரலம்மா சொல்கிறாங்க. அப்போ சொல்லுகிற பொழுது அன்னை தாய் மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியல. இன்றைக்கு அந்த வேலைக்காரர் செய்கிறாங்கல்ல, தண்ணி நல்லா பண்ணுறாங்களே, வேலை செய்கிறாங்களே, அவர் என்ன சொல்கிறாரோ நீ எடுத்து படித்து பாருங்கள். அந்த யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 2 யோவான். இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றார்? அதெல்லாம் செய்கின்றார். என்ன நடந்தது? திராட்சை அங்கே பார்க்கும் பொழுது தண்ணீரை இயேசாண்ட சொல்றாரு, தண்ணீரை குடத்தில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் குடத்தில் நப்புப்பான்னு சொல்றாரு. தண்ணியில் நெருப்புங்கன்றார், குடத்துல எல்லாம் தண்ணி நெருப்புங்கன்றார். நிரப்புனது இப்போ பந்தி வராங்கன்றாங்க. நடந்தது. ஓ மை காட், ஜீசஸ்! அந்த இயேசு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுது நமக்கு வாழ்வு. முதல்ல நோவாவை பற்றி பார்த்தோம், அடுத்து ஆபிரகாமை பார்த்தோம், அன்னை மரியாளை பற்றி பார்த்தோம். இங்கே அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்த நூற்றுவர் தலைவன் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லைன்ட்டு நான் நீங்கள் பாடலாம் படிச்சுருக்கிறீங்க, அதிகமாக சொல்ல தேவையில்லை. விரைக்கத்த ஒன்று சொல்லு. அந்த கருத்துக்கு எனக்கு நூற்றுவர் தலைவன் புதிய நற்செய்தி புதிய ஏற்பாட்டில் மத்திய நற்செய்தியில் பார்த்தோம்னாக்க நூற்றுவர் தலைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவருக்கு 101 தலைவன், அதிகாரி. அவருக்குள்ள நிறைய பேர் வேலை செய்வாங்க. 100 பேர் வேலை செய்வாங்க. இங்கே போனால் போகிறாங்க, அங்கே போனால் செய்வாங்க. அப்போ இல்லைங்களா? நம்மளுடைய சமூகத்தில் கூட பார்க்குறோம். ஒரு அதிகாரினாக்கா அவங்ககிட்ட ஒரு ஆஃபீஸ் நிர்வாகம்னாக்க அவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அந்த மாதிரி 100 தலைவன். அவருடைய மகனுக்கு உடம்பு சுகம் இல்லை. உடம்பு சுகம் இல்லை. எல்லோரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, நன்றிகள். அதில் பார்க்கும் பொழுது உடம்பு சுகம் இல்லை. அப்போது இயேசுக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஆண்டவரே என் மகன் இப்படிப்பட்ட உடம்பு சூழ்நிலை இருக்கிறான். அப்போது மன இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, சரி நான் வரேன், வீட்டுக்கு வரேன்
சொல்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் நீ படிச்சீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அப்போ அவர் சொல்கிறாரு, நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் என் சொல்லும், பையன் நலமடைவான். என் பையன் எப்படி வார்த்தை சொல்ற பாரு, என் பையன் நலமடைவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் பையன் நலமடைவான். என் அன்பானவர்களை, இதை பார்த்து இயேசுவே ஆச்சரியப்பட்டு போறார். ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்றார். அப்படி பார்த்து நிற்கும் என் அன்பானவர்களை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீ பார்க்கல, அன்று உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டது இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார். யார்? இயேசு. சொல்லிட்டு இன்றைக்கு அடுத்த இயேசு சொல்றாரு, அவர் நூற்றுவத்தில் அவர் சொல்லிட்டாரு, ஐயா எங்கள் வீட்டு வரது தான் தகுதியற்றவன் அப்படின்றாரு. அப்போ இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த விசுவாசத்துக்கு நான் இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருனாக்க, அடுத்து நீ படித்து போனால் அந்த 13வது வருஷம் நீ பார்க்கலான்னு என்ன சொல்லுவாருனாக்க, ஆச்சரியப்பட்டு அந்த விசுவாசம் அந்த நூற்றுவத்தில் கொண்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 1000 பேருக்கு 100 பேர் வேலை செய்கிறாங்க, நான் போனால் போகிறாங்க, வானா வராங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்துக்கு வரீங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீ போகல, நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். நீ நம்பிய வண்ணமே நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். அன்பானவர்களை, பார்க்கணும். இங்க நடக்கிறது எங்க? அங்க வீடு. இங்க இயேசு ஆண்டவர் சொல்றார், நீ நம்பிய வண்ணமே உனக்கு நிகழும் என்று சொல்றாரு. அந்த நேரமே 7 மணிக்கே 7:30 மணிக்கே இவங்க பேசுகிற 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, சாமி போயிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அந்நேரமே உனக்கு சுகமானு சொல்கிறாரு. அந்த பார்த்தா டைம் 7:30 மணி. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. 7:30 மணிக்கும் பையன் வந்து நல்லா யாழில் உட்காந்துருக்குறான், விளையாட்டு இருக்கான். எப்போ ஆச்சு? சரியா ஒரு 7:30 மணிக்கு இருக்குங்க. இயேசு சொன்ன அந்த 7:30 மணிக்கும் இங்கே சொல்கிற 7:30 மணிக்கும் சரியா போச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். என் அன்பானவர்களே, இது நான் இப்போ சொல்லி நினைக்கிறேன். இந்த வேலையில் கூட நீங்கள் அப்படிப்பட்ட நிலைகளை இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீ யாருக்கு ஜெபம் பண்ணுற போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசப்படி உனக்கு ஆகட்டும் சொல்கிறாரு வச்சுங்களேன். நீ நம்புறபடியும் உனக்கு விசுவாசப்படியும் ஆகட்டும் சொல்கிறாங்க. லண்டனில் இருக்கிற அந்த சகோதரன் சுகமாகுவான், அமெரிக்காவில் இருக்கிற சகோதரன் சுகமாகுவான், லங்கனில் இருக்கிற சுகம். யாருக்கான ஜெபம் பண்ணுறியோ அவர்கள் டைம் நீ போட்டு இந்த எப்படிமா இருக்கு, பையன் நல்லா இருக்கிறான், பிள்ளை நல்லா இருக்கா, ஆஸ்பத்திரி ஓகே சொல்லுவாங்க. என் அன்பான்களே, வசனங்களை படிப்பதோடு கேட்பதோடு மற்றும் அல்ல, அதை விசுவாசத்தை வாழ்வாக்கி கொள்ளப்பட வேண்டும் என்பது தான் கருத்து. நான் விசுவாசிக்கிறேன். 100 போல நிச்சயம். இதை நான் சொல்ல நிறைய சாட்டி நான் சொல்லணுன்னு இருக்கேன். அது நான் சொல்ல எனக்கு பெருமையானுக்கு காரணல, அவருக்கு முக்கியமாக இருக்கு. நான் சொல்லலை. எனக்கு எல்லாம் என்னுடைய தேவ ஒளி புக்கில் நீ படித்து பார்த்து நிறைய சாட்சிகள் சில பார்க்க. என் அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது அங்கே நடக்க 100 தலைவர் அப்படி சொன்னார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். காட் பிளேஸ். சரி, இதை நான் கொண்டு வருகிறது. அடுத்த ஒருத்தரை கொண்டாட போகிறேன். யாரு? சிமியோன் தான். பேதுரு சிமியோன் பேதுரு தான் இப்போ மாற்றிட்டு கொண்டு அவரை பற்றி நான் கொண்டு வர இருக்கு. அவரை பற்றி எனக்கு இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எனக்கு லூகாஸ் நற்செய்தி எடுத்துக்கிட்டு அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அருமையாக சொல்லிக்கும். லூகாஸ் அதில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் தான் சொல்லுவார். முக்கியமான ஒரு கருத்துக்கு இருக்கும். அதில் அவரு இருக்கும் அதாவது சீடர்களை இயேசு அழைக்கிறாருங்கிறது வார்த்தை தான் அந்த இருக்கும். அது யூஸ் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் பார்க்கணும், இரவெல்லாம் மீன்பிடிக்க போகிறாங்க சீடர்கள். அந்த பார்த்து சீடர்கள் அழைக்கிறது, இரவெல்லாம் மீன்பிடிக்க போயிட்டுருக்கிறாங்க. ஏசு ஆண்டவர் வந்து கரையில் வந்து அங்கே நின்றுருக்கிறார். வந்துருக்கும்போது அவங்களாம் இரவெல்லாம் பார்த்துட்டு வந்து வலையெல்லாம் பிரித்து ஒன்றும் மீன் கிடைக்கவே இல்லை, ஒரு மீனும் கிடைக்கவே இல்லை.
அதனால போட்டு வலையெல்லாம் பல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சரிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிங்க, படிச்சிங்க, கேட்டிருக்கீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் கூட இப்போ கொஞ்சம் போது ஊருக்கா மாதிரி தந்துருக்கிறேன் இன்றைக்கு. அப்போது நீ பார்க்கணும் ஏசு இருக்கு. அப்போ ஏசு அவர் போயிட்டு என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்ட்டுக்கு. மீன் போனோம், நைட்டுக்கெல்லாம் போயிட்டு வலை போட்டோம், ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படித்து பாருங்க. சொல்லு 5 வசனம் 5. சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். சொற்படி என்ன அவர் சொல்றாரு? நைட் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஏசா சொல்றாரு, நீ போய் ஆழத்தில் போய் பாருங்க, ஆழத்தில் போய் பண்ணுங்க. அப்போதான் அவர் சொல்றாரு 5ஆண்டுக்கு அந்த 4-5 வசனம் பாருங்க, என்ன கருத்து அது சொல்றாண்டுக்கு. ஆழத்தில் போய் வலை போடுங்க இன்றைக்கு, அப்போ நிறைய மீன் கிடைக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நைட்டெலாம் போட்டு வலை போட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கூட இப்படி வார்த்தை நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சரிப்படுத்திட்டு இருக்க, திரும்பவும் படகை ஏறி போட்டு போகிறாங்க. இரவு தான் மீன் பிடிக்கிற நிலை. ஆனால் இவங்க பகலில் போகிறாங்க. என் அன்பாகலே அந்த வசன வார்த்தை படிக்கும் பொழுது என்ன தெரியுங்களான்ட்டுக்கும், வார்த்தையை நம்பி மீன் பண்ண 6வது 5ல் 6-7 வசனத்தை நீ பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6-7 வசனம் கருத்துக்களை பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. போட்டு வலை போட்ட வலை கிழிஞ்சு புழுகு போகிற மாதிரி ஆகிட்டு இருக்குது. அப்போ விசில் அடித்து கூப்பிட்றாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு. அவனை அப்பெல்லாம் கூப்பிட்றான், வாங்கப்பா, வாங்க கூப்பிட்டு அப்புறமேல அந்த படகும் நிறைஞ்சி போகுது. 2 படகு நிறைஞ்சி அப்படியே கொண்டு வராங்க. எப்படி இருக்கும் அந்த சீமோன் பேதுருக்கு? எப்படி இருந்திருக்கும்? அப்போ இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை இருக்கும். இன்று அன்று உடைய வார்த்தையை நம்பி என்று தான் கருத்துக்கு நம்பி பல போட்டாங்க. திரளான மீன்களை பிடித்தான் பார்க்குறோம். அப்படியே பார்க்குற பொழுது இன்றைக்கு உடனே ஏசு அந்த பண்ணாட்டுக்கு பேதுரு வந்த உடனே, அந்த சீமோன் வந்த உடனே எல்லாம் தூக்கி போட்டு, இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, அவருக்கு பின்னாடி நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கடந்து வரான்னு இருக்கு. அவர் கடந்து வரான்னு நீங்கள் பார்த்து நினைக்கணும். அதில் வரும்பொழுது அந்த அந்த அதிகாரத்தினுடைய அப்படியே படித்து நினைக்க 10வது வசனம் நினைக்கிறேன். அந்த 10வது வசனத்தை வரிசையும் வராரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொன்னாங்க? 10வது வசனம் பார்த்து பாருங்க. இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னார். இது முதல் நீ மனிதனை பிடிப்பவனாக சொன்னார். இதுவரை நீ என்ன பண்ண? நீங்க மீன் பிடிச்சிருந்தா, இனிமேல் மனுஷனை பிடிக்கணும் ஐயா, மனுஷனை பிடிக்கணும். என் அன்பானவர்களே, அன்று வார்த்தையை நம்பி மீன் பிடித்தார். இன்று அந்த வார்த்தையை, மனிதனை பிடிப்பா என்கிற வார்த்தையை நம்பிதான் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். திருத்தர் பணியெல்லாம் நீ எடுத்து நீ படிப்பீங்கன்னாக்க என்ன இது? அவர் படிப்பறிவு இல்லாத பேதுரு பிரசங்கம் பண்றார். அங்கே சபை அங்கத்தினரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுறத விடுங்க, என்ன பண்ணுறீங்க? அது திருத்தர் பண்ணி குறித்து வச்சுக்கின்னு படிக்க வேண்டாம். அதில் 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்திலும் அதே போல் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் குறிச்சிக்கிறீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பிரசங்கம் பண்ணுறார். 3000 மக்கள் 5000 மக்கள் என்று உள்ளம் குத்தப்பட்டுள்ள மனம் திரும்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கும். அன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொன்னார், நீ மனிதனை பிடிப்பாய் என்று சொன்ன வார்த்தைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, நடந்துகிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் படிக்கிற பொழுது ஆண்டவரே அன்னைக்கு பேதுருக்கு சொன்னாங்க, அந்த பேதுருக்கிட்ட இப்படி சொன்னீங்களே, அதை மாதிரி என்னையும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து மிலிட்ரியிலேருந்து போன, இனிமேல் நீ இப்போ இறைவசன வார்த்தையால் எடுத்து கொண்டு வயான்னு சொல்லிட்டு கொண்டு என்ன நினைக்கிறேன், அனுஜம் பண்ணிக்கிறது தான் நினைக்கும். மக்களுக்கு ஆண்டவருக்கு கொண்டு வருகிற காரியங்களுக்காக நான் கடந்து வருகிறேன் பார்க்கணும். பேதுரு அங்கே கொண்டு வருகிறார்.
3000 மக்கள் 5000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பினார்கள். இன்று மனம் திரும்பணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அன்று சிமியோனை அழைத்தது போல இன்று அநேகரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அருப்பணியாளர்களை அழைத்திருக்கிறார், சகோதரர் அழைத்திருக்கிறார்கள். இது உலக நிலையில அல்ல, ஆத்துமக்களை கொண்டு வரும் நிலைத்தான். இதை நான் சொல்லி கொண்டு போகிற பொழுது நேசனம் இறைவசன வார்த்தை இருக்கு. அப்போதான் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும் இருக்கு. அவர் திருப்பி போட்டு போகும்போது அந்த வசன வார்த்தை இன்றைக்கு அந்த அதிகாரத்தினுடைய அப்படியே பட்டு யோவானிலே பார்க்கிற பொழுது சொல்வார் இன்னைக்கு சரி எல்லாம் போயிட்டு போனோம். இயேசு ஆண்டவர் இடம் பேதுரு சொல்லுவார். இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 68வது வசனம் 6ல் 68வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இன்னைக்கும் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன சொல்றாங்க. எல்லாம் போறீங்களா போக நாங்கள் யார்கிட்ட போவோம்? என்ன வார்த்தை நிலை வாழ்வு தருகிற இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு தருகின்ற வார்த்தை, மறு உலகுக்கு போற நிலை முடிவில்லா வாழ்வு பெறுகின்ற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. நான் வேறங்க போவோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? என் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் விவிடித்தை வாசித்து கடந்து வருகிற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இது? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இது? வாழ்வு தருகிற, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் தருகிற, எல்லாவற்றையும் மாற்றி தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதை சொல்ல நான் நிறைய சொல்கிறேன். எபிரேயர் திருமுகத்திலே பார்க்கிறோம். எபேசியர் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது எபிரேயர் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் எபிரேயர் 4:12 பார்க்கிற பொழுது அதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அன்றைக்கு அந்த புனித பவுல் சொல்றார் பாரு, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இது ஒரு ஆன்மீகத்துக்கான வார்த்தை. அவருடைய வார்த்தை மக்கள் மனம் மாறுவதற்காக, ஆத்மீகத்தில் கறந்தவதற்காக தான். அதான் பேதுரு அங்க செட்டப் பண்ணி பேசுறாரு. இது என்ன பிரசங்கம் பண்ணுங்கன்னு காரணம். புனித பவுல் சொல்லுவாரு, கட்டுக்கதைகளும் பூனைக்கதைகளும் நாய்க்கதைகளையும் கொண்டு வராதீங்கயா, இறைவசன வார்த்தை கொண்டு போங்க, அதுவே மக்களுக்கு மீட்பின் பதிலை கொண்டு வருகிறதா இருக்குன்னு சொல்லுவார். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார். இல்லைங்களா? இறைவசன வார்த்தையை போகணும். அது 2 பக்கம் கத்தூரில் கட்டையாக ஓடி குத்தி ஊடுருவி அங்கே மூளை மட்டும் எட்டி சிந்தனை எட்டி மனம் திரும்பல் கொண்டு வரும். எண்ணங்களை சிந்தனை சீர்தூக்கி பார்க்கும். அப்போ மனம் திரும்புதலுக்கான காரியங்களை பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தையாக இருக்கிறது. கண்டு இது ஆன்மீகத்துக்கான நிலையிலே இறைவசன வார்த்தை, ஆன்மீக வாழ்வுக்கான அது சொல்லுகிற பொழுது, அதை கேட்கிற பொழுது, சொல்லுகிற பொழுது, கேட்கிற பொழுது அங்கே மன மாற்றத்துக்கு ஒரு காரியங்களாக இருக்கின்ற கொண்டே இருக்கிறது. இதே நிலையை பார்க்கிற பொழுது என் அன்பாகவே இறைவசன வார்த்தை பார்க்க, இறைவசன தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பார்க்கிற பொழுது ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்திலே சொல்லுகிறது என்ன? 10-10 வசனத்தை படிச்சு பாருங்கண்ணா. மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. எப்படி இருக்கு? வானத்திலிருந்து மழை அப்படியே நம்மள கண் கூட பார்க்கறது தான் இல்லைங்களா? வானத்திலிருந்து மழை வருதுன்றது இல்லைங்களா? அது திரும்பி போறது கிடையாது. அது இங்க என்னத்துக்கு வருது? அது செஞ்சுட்டு போகுது இல்லையா?
அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இது நான் பார்க்கிற பொழுது அநேக மக்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனம் போல வறண்டு போயிருக்கிறது. ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்வாய் அமைந்து போயிருக்கிறது. கண்ணீரும் கவலையும் துக்கம் வேதனை நிறைந்த வாழ்க்கையாய் அமைந்து போயிருக்கிறது. அவருடைய வார்த்தையை படிக்கிற பொழுது அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தையை கடந்து வந்து வானத்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், பசுமை உண்டு பண்ணது போல உண்டாகும். பார்க்கணும். அடுத்து 11ஆம் வசனம் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையோ என்னிடம் திரும்பி வருவதில்லை. முன்ன மழை வானத்தில் இப்படி சொல்லி கொண்டு வராரு பாருங்க. இதை கேட்கிற அன்பான சகோதரமே, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க, பைபிளை படிச்சு கொண்டு வாங்க, இறைவசன வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்லுங்க. அப்பொழுது வாழ்க்கை நமக்கு வாசிப்பாக மாறும். நான் இந்த வசனத்தைப்படி ரொம்ப உணர்வு வச்சு பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். என்ன செய்கிறது? எல்லாம் அவர் பண்ணுற வேலை, செயல்பாடுகள் தான், அவர் செய்கிற செயல்பாடுகள் தான். தோய் இருக்கும், வாங்கிட்டு வார்த்தை நாட்கிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி எல்லா நிலையும் பண்ணுறது இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிலை இருந்தாலும் இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் தானே செயல்படுத்தி கடந்து இருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அப்படி முன்னாது ஒன்றும் இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே ஆமேன் இருக்கும். நீங்கள் தயவுசெய்து திருப்பாடல் எடுத்து படித்து பார்ப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டுக்கிற வார்த்தை எப்படி சொல்லப்படுங்க, திருப்பாடல் எடுத்து படிங்க. அதில் திருப்பாடலில் 33 ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார், அருமையான ஒரு வார்த்தை. 33 6வது வசனம் நினைக்கிறேன், அதான் சொல்லிப்பாரு. எனக்கு ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாகின. இந்த அண்ட சராசரமே அவர் பேச பேச உருவாகின போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றப்படி செய்ய முடியாது அவரால், இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. இருக்க வழி கிடையாது, அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, இறை வார்த்தை எடுத்து வாசித்து கடந்து வாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வாழ்வாய் மாறுகிறதா இருக்கிறது. அது விசேஷமாக இந்த காலகட்டம் செயல்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா இந்த மக்கள் ஆத்துமாக்களை கொண்டு வருவது அவருடைய சித்தம் திட்டமாக இருக்கிறது தான். இந்த ஊழியமெல்லாம், இந்த நிறுவனம், இந்த தொலைக்காட்சி எல்லாம் அவருடைய வார்த்தையை கொண்டு போயிட்டு மக்களுக்கு வாழ்வு இந்த காலகட்டத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான். இது நான் சொல்லுகிற பொழுது இனச்சட்டத்தில் சொல்லுவார். இனச்சட்டத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம் சொல்லுவார். இனச்சட்டம் 32ல் 47வது வசனத்தை பார்க்கிற பொழுது, இனச்சட்டம் 32 47வது வசனம் பார்க்கும் பொழுது அங்கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க, திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானது அல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதான் முன்ன நெடுநாள் பார்க்கும்போது பேதுரு சொல்லும்போது நிலைவில்லா வாழ்வு முடிதான் இருக்கு, நெடுநாள் வாழ்வு சொல்லுங்க. என்ன முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா. முடிவில்லாத வாழ்வு அப்படிதான், நிலை வாழ்வு தெரிகிற வார்த்தை பைபிள் அடிக்கிறதுக்கு இனச்சட்டத்திலே அப்போ சொல்லிருக்கிறாங்க. எனவே அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், நான் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் விசுவசிக்கணும். இறைவசன வார்த்தைத்து அப்படியே போகிறது, கேட்டது போட்டு அப்படியே போகிறதில்ல. அந்த வார்த்தைப்படி ஆண்டவரே தேவையானது மெடிக்கல் ஸ்டோரில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எடுக்கணும் தான் சொல்லிட்டு.
நான் கடைசியாக ஒரே ஒரு வசன வார்த்தையை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். தூய ஆவியில் உணர்த்து நினைக்கலான்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் எடுங்க 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 12:25. நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது, இனிமேல் காலம் தாழ்த்தாது, கலகம் செய்யும் வீட்டாரே, கடகம் செய்ய விட்டாரே, நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் நானே உரைத்திடுவேன், நானே நிறைவேற்றுவேன் சொல்லுகிறார். ஓ மை காட், ஜீசஸ் எப்படி சொல்றார்! இந்த வார்த்தை சொல்ற பொழுது எனக்குள்ள இருக்கு. நான் சொல்றது இந்த இறுதி நாட்களில் எனக்கு உணர்வு அதிகமாக உணர்ந்துக்கும். எனக்கு நீ குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அந்த அபகுப்புக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கும். அபகுப்புக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனம் இருக்கும். அப்புறம் படிச்சு பாருங்க. அதில் இந்த இறுதி காலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும் இந்த வார்த்தை. அபகுப்புக்குள்ள 2ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனம் குறிச்சிக்கிடுங்க. அப்புறம் படித்து பாருங்க எப்படி இருக்குது. இந்த நாளில் இப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கிறதுனா அவருடைய சித்தம், திட்டம். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு மறுமையிலே போகின்ற அந்த நிலைவாழ்வு, முடிவில்லா வாழ்வுக்கு கடந்து போகிற திட்டம் அது. இது இறுதி நாட்களிலே, காலகட்டங்களிலே. அதுக்காகத்தான் எல்லா ஊடக நிருபங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னை மரியாதை போல ஒப்புக்கிடுங்க, ஒப்புக்கிடுங்க. கண்களை மூடுவோமா, இதய கரங்களை திறப்புமா, ஒப்புக்கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு கூட கடந்து வந்தோம். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல நாங்களும் தேர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின் படியே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைவன வாழ்க்கை போல இருக்கிறது. அதற்காகவே நீ இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே இல்லாமையும் செயலாப்பட முடியாமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையுமா இருக்கிறது. ஆண்டவரே, உம்மால் முடியாது ஒன்றுமே இல்லை, உம்மிடம் இல்லாத ஒன்றும் இல்லை. அனைத்தையும் இந்த வேத புத்தகத்திலே, தெய்வீக திருவிழிவத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்கள் தந்து கொண்டிருக்கிறீரே. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அன்னை தாய் மரியாதை போல உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் இறுதியாய் படித்தோமே எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் என்று சொன்னீரே. அப்படியே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாக, ஒரு விடுதலை நாளாக, ஒரு மீட்பு நாளாக எங்களை சந்திக்கிற நாள் இருக்கட்டும் அப்பா. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தை மனு உருவாக இறங்கி வந்தவரும் எங்களோடு கூட இருந்து செயல்படுகிறோமாகிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக மாறுபடியாய் தாழ்ச்சியோடு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாக மாறுபடி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.